ஆதரிப்போம் தமிழரசு கட்சி எடுத்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்களுடைய கட்சி அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் அடுத்த கூட்டங்களிலே அந்த விடயங்களை பற்றி பேசுவோம். பேசி இந்த தேர்தலில் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக எங்களுடைய மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நாங்கள் தீர்மானம் எடுத்து அதை நடைமுறைப்படுத்துவோம். மிக நன்றி. விளங்க நாங்கள் அது எங்களுடைய நான் இப்பொழுது உடல்நலக் குறைவாக இருக்கிறேன். நேற்றைய கூட்டத்தில் நான் பங்கு கொள்ள முடியாமல் போய்விட்டது. நாங்கள் இதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் பற்றி அடுத்த கூட்டத்திலே நாங்கள் இந்த வாரத்திலே அதிகமாக கூடி நாங்கள் நடைமுறைக்கான சாத்தியங்களை உருவாக்குவோம். இது எனக்கு தெரிய அல்லது இப்போது அண்மையிலே தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன் கூட, பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட இன்று நாட்டிலே இல்லை. அதே நேரத்தில் சேனாதி எண்ணெய் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே அந்த கூட்டம் சரியான தனக்கு தெரியாமல் நடந்த கூட்டமாக சேனாதி எண்ணெய் கூறியிருப்பது அவருடைய கட்சியை பொறுத்த மட்டில் அது அவர்களை பொறுத்த மட்டில் சரியாக இருக்கும். மற்றும்படி தமிழ் வேட்பாளர் வாபஸ் பெற வேண்டும் அல்லது விலத்தி கொள்ள வேண்டும் என்று சுமந்திரன் கூறியிருப்பது அது அவருடைய கருத்து, அது அவருடைய விருப்பம். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் அவருடைய சொல்லை கேட்டோ அல்லது வேறு யாருடைய சொல்லை கேட்டோ எங்களுடைய வேட்பாளரை வாபஸ் பெறுவதற்கு அல்லது அவர் விலத்தி கொள்வதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் சம்மதிக்க மாட்டோம், அது செய்யவும் மாட்டோம். தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு இந்த தேர்தல் சம்பந்தமாக எடுத்திருக்கிற தீர்மானத்தை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அது தமிழரசு கட்சியினுடைய பொறுப்பு. அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் தேர்தல் முடிவுகள் எங்களுடைய எதிர்காலத்தை, குறிப்பாக தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்கான வாக்களிப்பாக மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அதைவிட தமிழ் மக்கள், தமிழருடைய தேசத்தைச் சேர்ந்த அனைத்து பிரதேச மக்களும் நாங்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டு எங்களுடைய இன விடுதலைக்காக உழைப்பதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும். அந்த விடுதலை எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. அந்த விடுதலைக்காக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆதரிப்போம் தமிழரசு கட்சி எடுத்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்களுடைய கட்சி அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் அடுத்த கூட்டங்களிலே அந்த விடயங்களை பற்றி பேசுவோம். பேசி இந்த தேர்தலில் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக எங்களுடைய மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நாங்கள் தீர்மானம் எடுத்து அதை நடைமுறைப்படுத்துவோம். மிக நன்றி. விளங்க நாங்கள் அது எங்களுடைய நான் இப்பொழுது உடல்நலக் குறைவாக இருக்கிறேன். நேற்றைய கூட்டத்தில் நான் பங்கு கொள்ள முடியாமல் போய்விட்டது. நாங்கள் இதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் பற்றி அடுத்த கூட்டத்திலே நாங்கள் இந்த வாரத்திலே அதிகமாக கூடி நாங்கள் நடைமுறைக்கான சாத்தியங்களை உருவாக்குவோம். நன்றி. சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்கும் மன்றம் அதே நேரம் பொது வேட்பாளர் போட்டியிடுற இதிலேருந்து விலகணும் என்று சொல்லியும் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தீர்மானம் தனக்கு தெரியாமல் சொல்லி மாவட்ட தெரிவித்திருந்தார். இது சம்பந்தமாக நான் சொல்லக்கூடிய உண்மையான கருத்து, அது தமிழரசு கட்சியுடைய பிரச்சனை. அதனுடைய தலைவர், இன்று தலைவராக இருக்கக்கூடிய சேனாதி அண்ணர் மிக தெளிவாக பதிலை கூறியிருக்கின்றார். தனக்கும் தெரியாது. இது எனக்கு தெரிய அல்லது இப்போது அண்மையிலே தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன் கூட, பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட இன்று நாட்டிலே இல்லை. அதே நேரத்தில் சேனாதி எண்ணெய் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே அந்த கூட்டம் தனக்கு தெரியாமல் நடந்த கூட்டமாக சேனாதி எண்ணெய் கூறியிருப்பது அவருடைய கட்சியை பொறுத்த மட்டில் அது அவர்களை பொறுத்த மட்டில் சரியாக இருக்கும். மற்றும்படி தமிழ் வேட்பாளர் வாபஸ் பெற வேண்டும் அல்லது விலத்தி கொள்ள வேண்டும் என்று சுமந்திரன் கூறியிருப்பது அது அவருடைய கருத்து, அது அவருடைய விருப்பம். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள்
அவருடைய சொல்லை கேட்டோ அல்லது வேறு யாருடைய சொல்லை கேட்டோ எங்களுடைய வேட்பாளரை வாபஸ் பெறுவதற்கு அல்லது அவர் விலத்திக் கொள்வதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் சம்மதிக்க மாட்டோம், அதை செய்யவும் மாட்டோம். சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தால் தேர்தல் விஞ்ஞாபனங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த முறை யாரை ஆதரிப்போம் என்று சொல்லி தெரிவிப்பேன் என்று. ஆனால் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வாசித்த பின்பு தமிழர்களுக்குரிய பிரச்சனைகள் யாரும் முன்வைக்கப்பட்டிருக்காத நிலையில் சுமந்திரன் இவ்வாறான முடிவு எடுத்திருக்கிறார் என்பது இல்லை, அவர் முதலில் கூறியிருந்தார் சமஷ்டி அமைப்பை கூறக்கூடிய கட்சிக்குத்தான் தன்னுடைய ஆதரவு இருக்கும் என்று கூறியிருந்தார். ஆனால் நான் நைக்கையில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய விஞ்ஞாபனத்திலோ அல்லது மற்ற எந்த கட்சியினுடைய விஞ்ஞாபனங்களிலுமோ தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை அங்கு வைக்கப்படவில்லை. இந்த தமிழ் பொது வேட்பாளரை தவிர வேறு எவரையுமே அவர் முதல் கூறியதன்படி ஆதரிக்க முடியாது. என்றால் அவர் கூறியதன்படி முழுமையாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை சமஷ்டி அமைப்பு தீர்வை பற்றியெல்லாம் தமிழ் பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனத்திலே தான் வரும் இன்றைக்கு வரும். ஆகவே அவர் அதையும் பார்த்துவிட்டு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அதற்கு முந்தைய அவசரப்பட்டு எடுத்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடைய சந்திப்புக்கு பின்னர் தான் இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்படுது. அது எனக்கு உண்மையில் தெரியாது. இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் என்ன கூறியார்ன்றது நானும் கேள்விப்பட்டேன். என்றால் என்னை மலைத்திருந்தார்கள், நான் செல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்தபடியால் அது ஏனென்றால் அது கொஞ்சம் பிந்திவிட்டது எனக்கு அந்த அழைப்பு. அதன் காரணத்தால் நான் செல்லவில்லை. அவர் நேரடியாக என்ன சொன்னார் என்பதை எனக்கு உண்மையிலே தெரியவில்லை. அங்கு சென்றவர்கள் சொன்னதின்படி தான் பார்க்கின்றேன். அதற்கும் ஏனென்றால் அப்படியே தமிழரசு கட்சி முடிவென்று நீங்கள் திருப்பவும் கூறுகிறீர்கள், அது இல்லை என்று சொல்லி அதனுடைய தலைவர் கூறுகிறார். இதில் எது சரி என்று எனக்கு தெரியவில்லை. ரைட், காணும் இதுக்கு